இடங்களை எப்போ கேட்டாலும் அந்த அனிதா வீட்டுக்கு போனான்னு பழங்கதையே பேசிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. சரிங்களா? மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை ஒன்று ரெண்டுல அல்ல, லட்சக்கணக்கான பிரச்சனைகள். லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கும் போய் நின்னாலுமே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு இதுக்கு பிரச்சனைக்கு நான் போனேன் வந்தேன், நான் அறிக்கை விட்டேன், தளத்தில் விட்டேன் அப்படின்னா அது எப்படி முதல்வர் கனவை நனவாக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அது த்ரிஷாவாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் இதே கேள்வியில் தான் நம்ம கேட்கணும். கமல்ஹாசன் தான் கனவு கண்டாரு கண்டிப்பா இல்லைங்களா? கமல்ஹாசன் உலகநாயகன் இல்லைங்களா? அப்போ அவருக்கு எத்தனை ஆண்டு காலமாக அவருக்கான ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க, எல்லா வயதிலுமே இருக்காங்க. விஜய்க்காவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மட்டும்தான் ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. கமல்ஹாசனுக்கு எல்லா வயதிலுமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மேடையில் அதிலிருந்தே அவருடைய பக்குவம் அற்ற தன்மை தெரியுது. அரசியல் குறித்து எந்த ஒரு அறிதலும் இல்லை, புரிதலும் இல்லை த்ரிஷாவுக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தரப்பு பெண்களை கவர வேண்டும் இந்த வாக்குகளை பெறுவதற்கு அப்படின்னா த்ரிஷாவை களமிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் அரசியலுக்கு தானே வர்றீங்க, பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், இல்லை சினிமா கவர்ச்சி காமிச்சு ஓட்டை வாங்கிடலாம் தானே வர்றீங்க. அப்போ ஓட்டு வாங்கக்கூடிய அரசியலுக்கு பேர் அது அரசியல் அல்ல, அது வியாபாரம். அது இங்கே சலிச்சு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி இந்த வாக்கரசியல் செஞ்சு இந்த திரைக்கவர்ச்சி மதுபானத்தை கொடுக்கறது, பொலிசு கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, லஞ்சத்தை கொடுத்து இங்கே வாக்குகளை வாங்கி கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் சலிப்படைஞ்சிருக்காங்க. அதையே நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் வரணும். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் வளர் மெய்யறிவாளன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சரி, இப்போ விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஒரு பேசு பொருளா இருக்கும்போது த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயின் கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இரண்டு புதிரான கேள்விகள் இருக்கு. அதாவது த்ரிஷாவின் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்ன கனவு நிறைவேறணும் அப்படின்றத சொல்ல வராங்களா, இல்ல விஜய் முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? எதை பற்றி அவங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கனவு காண்பதற்கு எல்லாருக்குமே உரிமை உண்டுமா? அதனால அது ஒரு தனி மனித உரிமை. அந்த அடிப்படையில் கனவு காணலாம், அது தவறுன்னு சொல்லல. ஆனால் அந்த கனவு கனவு மட்டுமே கண்டுகிட்டு இருந்தால் அது செயல்பாட்டுக்கு வராது. அந்த கனவை உள்ளே விதைத்து கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்து நம்ம பதியன் போட்டு ஒரு செடி போல மரம் போல அதை வளர்த்த வேண்டும். அப்பொழுது தான் அது செயல்பாட்டுக்கு வரும். நான் கனவு கண்டுகிட்டே இருந்துட்டேன் அப்படின்னா அப்படியே தான் இருக்க முடியும். இப்போ சினிமாவில் நீங்கள் இது போன்ற இதெல்லாம் சாத்தியம். கனவுகள் எல்லாம் உடனே முதலமைச்சர் ஆகிறது, ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறது, ரோட்டில் ஏழையாக இருப்பார், ஒரு பாட்டு முடியும் போது ஒரு கோடீஸ்வரனாக இருப்பார். ஆமாம், இதெல்லாம் சிறிய திரையில் சாத்தியம். ஆனால் தரையில் சாத்தியமா அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக அரசியல் களத்தில், அரசியல் களம் அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு பண்பட்ட அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் இங்கே நீண்ட நெடுங்காலமாக. ஸோ அங்கெல்லாம் உடனே நீங்கள் உடனே நேரடியாக முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறது அதுவே முதல்ல ஒரு கனவு. அது கனவு எப்படின்னா நிறைவேறக்கூடிய கனவா, நிறைவேறாத கனவுனா அதற்கான உழைப்பு எந்த அளவுக்கு அவர்கள் இட்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது எந்த உழைப்பும் அவர்கள் இடவில்லை. 2 மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. 1-2 நிகழ்வுகளில் பூ போடுதல், மாலை செலுத்துதல், மரியாதை செலுத்துதல் தலைவர்களுக்கு. இது அப்புறம் ஒரு சில இடங்கள் ஆமாம், அது அப்புறம் ஒரு சில இடங்கள் எப்போ கேட்டாலும் அந்த அனிதா வீட்டுக்கு போனான்னு பழங்கதையே பேசிகிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை ஒன்று ரெண்டுல அல்ல, லட்சக்கணக்கான பிரச்சனைகள். லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கும் போய் நின்னாலுமே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு இதுக்கு பிரச்சனைக்கு நான் போனேன் வந்தேன், நான் அறிக்கை விட்டேன், தளத்தில் விட்டேன் அப்படின்னா அது எப்படி முதல்வர் கனவை நனவாக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அது த்ரிஷாவாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் இதே கேள்வியில் தான் நம்ம கேட்க முடியுது. இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன இந்த வார்த்தை யாரை வைத்து சொன்னாங்க அப்படின்னா, கமலஹாசன் மேடையில உடன் அமர்ந்திருக்கிறார். அவங்க மத்தியில இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னும் போது இவர் கட்சி தொடங்கி ஒண்ணுமே சாதிக்கல, ஆனா விஜய் அப்படி சாதிச்சிடுவாரு அப்படின்னு அவரை அதாவது துன்புறுத்தும் வகையில பேசியிருக்காங்களா? ஒரு வன்மத்தோட ஏதாவது வெளிப்படுத்திருப்பாங்களா? இல்லை, அது அப்படி பார்க்கல. அந்த அளவுக்குலாம் த்ரிஷாவுக்கு பக்குவத்தோட, அரசியல் பக்குவத்தோட பொடி வச்சு பேசக்கூடிய அளவுக்குலாம் அவங்க இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க இப்போ திரைத்துறையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் பொது மேடை பொது பேச்சுகள்லாம் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு அறிவுபூர்வமான சிந்தனைகளோடு பேசக்கூடிய நபராக இது வரைக்கும் நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு பொடி வச்சு பேசியிருப்பான்னு தெரியல. ஆனாலும் கூட அது அந்த அவசியம் இல்லை, அந்த நேரத்தில் அவசியம் இல்லை. கமல்ஹாசன் தான் கனவு கண்டாரு கண்டிப்பா இல்லைங்களா? கமல்ஹாசன் உலகநாயகன் இல்லைங்களா? அப்போ அவருக்கு எத்தனை ஆண்டு காலமாக அவருக்கான ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க, எல்லா வயதிலுமே இருக்காங்க. விஜய்க்காவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மட்டும்தான் ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. கமல்ஹாசனுக்கு எல்லா வயதிலுமே இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து அந்த மேடையில் அதிலிருந்து அவருடைய பக்குவம் மற்ற தன்மை தெரியுது. அரசியல் குறித்து எந்த ஒரு அறிதலும் இல்லை, புரிதலும் இல்லை த்ரிஷாவுக்கு அப்படின்னு தெரியுது. பொதுவாக அவர் வந்து கனவு நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றது தானே. இல்ல விரைவில் விஜயோடு இணைவாங்களா த்ரிஷா அப்படின்ற கேள்வி ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அதற்கான ஒரு அடியை எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு சார். நீங்க விஜயோட ஒவ்வொரு நகர்வுகள் பாருங்க. எப்படின்னா கொள்கைகளே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஈவே ராமசாமி அவர்கள் கொள்கையிலேருந்து கொஞ்சம், இந்த பக்கம் காமராசர் கொள்கையிலேருந்து கொஞ்சம், இந்த பக்கம் வந்து இந்த தலைவர்லேருந்து கொஞ்சம், அந்த தலைவர்லேருந்து கொஞ்சம், எல்லாம் எல்லாம் கலந்து வந்து ஒரு காம்போவாக தான் அவர் வந்து கொண்டு வரார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்டதுன்னா சினிமாவில் படத்தில் பார்த்துருக்கீங்களா, பேன் இண்டியா மூவிம்பாங்க. அதுக்கான கதைக்களம் எந்த கண்டுபிடிக்க முடியாது. அது ராஜஸ்தானியினுடைய இதுவும் இருக்கும், பஞ்சாபினுடைய கல்ச்சரும் இருக்கும், தமிழ்நாடு கல்ச்சர் இருக்கும், கேரளா கல்ச்சர் இருக்கும். காரணம் எல்லா மாநிலங்கள்லையும் அந்த படம் ஓடணும்னு. அது மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் வந்து ஒரு கட்டமைச்சிருக்காரு. எல்லா மக்களையும் கவர்வதி போன்ற ஒரு பொதுவான கொள்கைகளை மசாலா கொள்கையை வந்து போட்டு ஒரு மசாலா பொரி கலக்கிட்டு இப்போ என்னென்னா த்ரிஷா போன்ற நீங்கள் திரை நட்சத்திரங்களை, பெண் நட்சத்திரங்களை இறக்கும் பொழுது களத்தில் இறக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு வேலை அந்த ஐடியா தான் இருக்கா சார்? இல்லை, ஆமா, அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் தாண்டி நான் இப்போ நீங்க அவர் கட்சி எப்படி கட்டமைக்கிறான்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் முதல்ல வந்து ஒரு நல்ல அறிவுபூர்வமான அனுபவம் வாய்ந்த எந்த தலைவர்கள் பக்கத்துல வச்சுக்கல, புரிஞ்சுங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்னு ஒரு டீமை வச்சுட்டு இருக்காரு. அவங்க வந்து வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்களே ஒழிய ஒரு கொள்கை ரீதியாக மக்களை சென்றடைய வேண்டும், மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக இது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணல. எல்லாமே நீங்கள் வந்து மேலோட்டமாக தான் இருந்துட்டு பார்க்க முடியுது. இப்போ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தரப்பு பெண்களை கவர வேண்டும் இந்த வாக்குகளை பெறுவதற்கு அப்படின்னா த்ரிஷாவை களமிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுங்களா? அவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க அவங்க. ஸோ இப்போ அந்த பேன் இண்டியா ஃபில்ம் மாதிரி இந்த தாவேக்கா என்கிற ஃபில்முக்கு வந்து ஒரு கதாநாயகி தேவைப்பட்டதுன்னா இன்னும் மக்கள் ரசிகர்கள் வந்து இன்னும் வந்து குஷியாவாங்க. அந்த ஒரு பெண்கள் தரப்பு வாக்களும் தனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கூட அவங்க நிச்சயமா செய்வாங்கன்னு நடிகர் விஜய், நடிகை த்ரிஷா அப்படிதான் அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கு. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்களேன். பொலிட்டிக்கலா ஒரு அரசியல் ரீதியானன்னா மக்கள் சேவை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல்ங்கிறது என்ன? மக்கள் சேவை, மக்களுக்கான பிரதிநிதி. இப்போ நான் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறேன், நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக போகிறோம்? நம்ம பகுதி மக்களுடைய, நம்ம தொகுதி மக்களுடைய அவர்கள் பிரச்சனைகளை எழுப்புவது, அவர்களுக்கு தீர்வு காண்பது, புதிய சட்டங்களை உருவாக்குவது, ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை திருத்துவது அப்படின்னு ஒரு லா மேக்கிங். நீங்கள் அரசியலுங்கிறது விளையாட்டு இல்லைம்மா, அது சட்டம் உருவாக்கக்கூடிய இடம். அது அங்கே நீங்கள் வந்து ஒரு திரைப்படம் போலவே நீங்கள் வந்து அங்கே ஒரு படம், இங்கே கொஞ்சம் காமெடி வச்சுக்கலாங்க, இந்த இடத்துல 2 ஃபைட் சீன் இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் கொஞ்சம் குத்தாட்டம் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நீங்கள் வந்து அரசியல் அப்படி செய்ய முடியாது. இவனுடைய எல்லா நகர்வுகளுமே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதா இது வரைக்கும் இருந்துட்டு கொண்டு. இப்போ பாருங்க, வீக்கெண்டில் போகிறாங்க, சனிக்கிழமை. ஆமாம், ஏன்னா அப்போ தான் ஸ்கூலில் லீவாக இருக்கிறதுனால தான். நீங்கள் பள்ளிகளில் போயின்னா அவங்க பெரும்பாலும் அவங்க பின்பற்றக்கூடிய பள்ளி சிறுவர்களாக இருக்காங்க. அதனால அந்த வீக்கெண்டில் போய்க்கலாம். அப்பா அம்மா திட்ட மாட்டாங்கல்ல. நீ மற்ற நாளில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீவ் போட்டு போனால் ஸ்கூலில் அடிப்பாங்க. அப்புறம் வந்து வீட்டில் திட்டுவாங்க, ஏன்னா வேறு வேலை இல்லையா, நீ ஸ்கூலை கட் பண்ணிட்டு போறியா அப்படின்னு திட்டு வாங்குறது. சரி, எதுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கிட்டையோ ஸ்கூல் மாஸ்டர்ஸ்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு சனிங்க ஆயிரு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இது நான் என்ன கேட்குறேன்னாங்க, இதே தான் கமல்ஹாசன் பண்ணார். கமல்ஹாசன் வந்தபோது எப்படி இருந்துச்சு? அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஷோ நடத்தினார். அப்புறம் வந்து ரேம்பில் நடந்து போனார், டார்ச் லைட் எடுத்து உடைச்சாரு, எல்லாம். அப்போ தனிச்சு நின்னார். நல்லா கவனிக்கணும் நீங்கள். கமல்ஹாசன் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும். இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக நிற்கிறார். அப்போ என்ன ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு அப்படின்னா, கமல்ஹாசனை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா தமிழ்நாட்டு மக்கள்? கண்டிப்பாக. மொத்தமே 100 தொகுதி 180 தொகுதி நின்னாங்கன்னு நினைக்கிறாங்க. 100 தொகுதிக்கு மேலே நின்னாங்க, சரியான எண்ணிக்கை எனக்கு தெரியல. ஆனாலும் அவர்கள் மொத்தமாக வாங்கிய வாக்குகள் 2.6 விழுக்காடு தான், புரிஞ்சுங்களா? 2.6% தான் வாங்கியிருக்காங்க. அப்போ கமல்ஹாசனை ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கல? ஒரு மாற்று அதிமுகவுக்கு மாற்று வந்துட்டாரியா கமல்ஹாசன், இவர் கையில் ஒப்படைக்கணும்னு ஏன் ஒப்படைக்க முடியல? ஏன்னா கமல்ஹாசன் தான் நடிப்பு, அந்த ஜோடனை, புரிஞ்சுங்களா? ஒரு மாய பிம்பத்தை கட்டமைப்பது. சினிமா போலவே அவர் வந்து ஷோ காமிச்சார். அது தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொலிட்டிக்கலாக ஏற்றுக்க மாட்டாங்க, திரைப்படத்தில் ஏற்றுக்குவாங்க. திரைப்படத்தை எடுத்து சில்லறை தூக்கி வீசுவாங்க, அது திரையோடு சரி. ஆனால் நீங்கள் அரசியல் அந்த மாதிரி ஷோ காமிச்சிங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதே தான் இப்போ விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் காண்பிப்பது எல்லாமே அதே போன்ற ஷோ தான், திரைப்படம் தான். அது களத்தில் எதுவுமே வந்து பலன் கொடுக்கக்கூடியதல்ல. யாராவது இறந்து போனால் கூட டெட் பாடியை வந்து பனையூர் கொண்டு வாப்பான்னு அஞ்சலி செலுத்துகிற லெவலில் தான் இருக்கார் அவர். இதெல்லாம் நம்ம வந்து அவர்களை கேலிப்படுத்துவதற்காக சொல்லலை, அவர் நடைமுறையில் இருப்பதை சொல்கிறோம் நம்ம. அப்போ சினிமா வேறு, அரசியல் வேறு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் நம்ம.
அப்போ இதுதான் நம்ம தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோமே தவிர அவர்கள் வரக்கூடாதுனோ மக்கள் சேவை செய்யக்கூடாதுனோ முதலமைச்சர் ஆகக்கூடாதுனோ நினைக்கல. மக்கள் இல்ல, இப்போ அந்த இடத்துக்கு அதாவது சுற்றுப்பயணம் போகும்போது அந்த இடத்துல விஜய் என்ன பேசுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு சார். குறைஞ்சபட்சம் என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? இங்க என்ன பேசினாரு அதேதான். அதான் வந்து ரிப்பீட் தான் சார். யாரோ அந்த டைலாக் என்ன செய்வாருன்னா அந்தந்த போயிட்டு அந்தந்த ஊர்ல இப்ப மதுரைக்கு போன உடனே மதுரை வாழ் மக்களே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியும், நான் வந்து உங்களை தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இல்ல, அந்த பிரச்சனைகளை கண்டறிந்து பேசுவாரா என்றது கேள்வியா இருக்கு. அந்த 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 வியூக வகுப்பாளர் இருக்கா இல்லைங்களா, அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பேசுவாருன்னா போன முறை ஒன்று கச்சத்தீவு மட்டும் தான் பேசினார் அவர். ஆமா, அதை தவிர வேறு எதுவும் பேசவே இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன, எதை பற்றியுமே அவங்க பேசலை. நீங்கள் அதிமுக வந்து பேசுறதுக்கு ஒரு சிரமம் இருக்குங்க. ஏன்னா சில திட்டங்கள் அதிமுக பீரியட்லேயே தொடங்கி இருப்பாங்க, அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசாமல் கம்முன்னு இருந்துக்குவாங்க. திமுக அதே மாதிரி தான், திமுக ஒரு பிரச்சனையை தொடங்கி வச்சிருப்பாங்க, அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கம்முன்னு இருந்துக்குவாங்க. இப்போ நல்ல திமுக பற்றின எதிர்கட்சியாக இருந்தால் இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இல்லை சார், எல்லா கட்சிகளையும் அடித்து விளையாடலாம். அதைத்தான் சொல்கிறேன். ஆனா அந்த பயம் ஏன் விஜய்க்கு? அதை வாய் திறந்து நீங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட வந்து ஹிட் பண்ணி பேசுவார், திமுக ஹிட் பண்ணி பேசுறாரு. அதுதான். ஆனால் காங்கிரஸை வந்து தொடவே மாட்டார். ஆமா, அப்படி நீங்கள் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே இப்போ பாலாரும் தேனாரும் ஓட வச்சுதா? நீங்கள் ஈழத்தில் அத்தனை பேர்த்து கொன்று குவித்ததில் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு இல்லையா? இல்லைங்களா? அப்போ நீங்கள் அதையே பேச மாட்டேன்றீங்க. சரி, அதுவே வேண்டாம். இன்றைக்கி ஏன் காங்கிரஸ் இந்தியா முழுவதுமே ஒரு காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியாக நடந்திருக்கா முதல்ல இத்தனை ஆண்டு காலமாக? ஒரு போராட்டத்தை காணும். எனக்குலாம் நினைவு இருக்குது, ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் பாரத் பந்த்பாங்க. ஒரு பெட்ரோல் டீசல் விலையோ என்ன விலையோ இருந்தாலும் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவே 3 நாட்கள் ஒரே வச்சுருவாங்க. ஒரு போராட்டம் கூட தனியாக 14 இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகு கிடையாது. சரி, அடக்கி ஒடுக்குறாருன்னா அப்போ ஏன் அடங்கி ஒடுங்குனாங்க? இல்லைங்களா? இந்த கேள்வி வருது. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஏன் கேள்வி கேட்கறது இல்லை? மக்கள் செஞ்சு கூட்டணி வச்சுக்க ஒரு வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா அதனால அமைதியா இருக்காரோ என்னமோ. நான் என்ன சொல்றேன்னாங்க, கூட்டணியே வச்சாலுமே அப்போ தவறு சுட்டி காட்ட மாட்டீங்களா? நீங்கள் கூட்டணி கட்சி செய்யக்கூடிய தவறுல சுட்டி காட்டணுமா வேண்டாமா? நீங்கள் என்னோட கூட்டணி தாங்க இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இந்த தவறு செய்யாதீங்கன்னு சொல்றது தாங்க கூட்டணி. சார், அப்புறம் எப்படி சார் கூட்டணிக்கு வருவாங்க? அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்னா நீங்கள் அரசியல் அப்போ தெரியலன்னு அர்த்தம். அரசியல் என்பது என்னன்னா, நான் இந்த கட்சியோட கூட்டணி பொதுவாகவே நீங்கள் வந்து என்ன ஆகுன்னா, ஒரு தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா விமர்சனங்களை நிறுத்திடுவாங்க, அப்படியே ஸ்லோ பண்ணுவாங்க. தேர்தலில் கூட்டணி வரும், அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிப்பாங்க, அதே கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இது வந்து தேர்தல் கால கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 6 மந்த்ஸ் இந்த சந்தி பீரியட்னு சொல்லுவாங்க, சந்திக்கக்கூடிய இடம். ஸோ இது வந்து இப்போ என்னென்னா இப்போ சுத்தமாக வந்து பேசுகிறதே இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் யாருக்காக கூட்டணிக்காகவும் கூட்டணியை வந்து வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற வாக்கரசியலுக்கு தானே வரீங்க? நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு தானே வர்றீங்க. பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், இல்லை சினிமா கவர்ச்சி காமிச்சு ஓட்டை வாங்கிடலாம் தானே வர்றீங்க. அப்போ ஓட்டு வாங்கக்கூடிய அரசியலுக்கு பேர் அது வந்து அரசியல் அல்ல, அது வியாபாரம். அது இங்கே சலிச்சு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுமே மாறி மாறி இந்த வாக்கரசியல் செஞ்சு இந்த திரைக்கவர்ச்சி மதுபானத்தை கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, லஞ்சத்தை கொடுத்து இங்கே வாக்குகளை வாங்கி கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் சலிப்படைஞ்சிருக்காங்க. அதையே நீங்கள் செய்யறதுக்கு நீங்க ஏன் வரணும்? யாரு ஓட்டை பிரிப்பார்னு நினைக்கிறீங்க சார் விஜய்? முதல்ல அவருக்கான ஓட்டுங்கிறது என்னென்ன பார்க்கணும். நம்ம எவ்வளவு வருவாரு சார்? ஓட்டை பிரிக்கிறாருல, இல்லை அவருக்கான ஓட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இதே தான் பார்ட்டி சொல்லுவாங்க. அவர் வந்த உடனே வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் 6 கோடி பேருமே வந்து அப்படியே விஜய் பக்கம் போய் ஓட்டு போடுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நடைமுறை எந்த உண்மையுமே வந்து தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எல்லா இடங்களும் ரசிகர்கள் இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களுமே அவர் எடுத்தாலும் கூட அவர் வாக்கு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க, சினிமா ரீதியாக பார்க்கக்கூடிய இருக்காங்க. விஜய் எனக்கு பிடிக்குங்க, அதுக்காக நான் ஓட்டு போட முடியாது. கமல்ஹாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா, ஒரு திறமையான ஒரு திரைக்கலைஞர். ரஜினிகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் கமல்ஹாசனுக்கு நான் ஓட்டு போடல, சரிங்களா. கமல்ஹாசன் வந்து இவருக்கு வந்து எந்த அனுபவமே இல்லாமல் அரசியலில் வந்து என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சாதாரண இல்லை, ஒரு கட்சி நடத்துறதும் ஒரு நாட்டை நடத்துறதும் விளையாட்டானது இல்லை. அப்போ நான் அவருக்கு ஓட்டு போடல. இதே போன்ற முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தரப்பு இருக்குது எல்லா கட்சிகளிலுமே இருக்கக்கூடியவங்களும். மீது இருக்கக்கூடிய விஜய் மேலே உள்ள என்னாலும் சில தலைவன் ஃபேண்டஸியாக வந்து போடக்கூடியவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து ஓட்டு வயது வரணும்ல, அது வந்து நிறைய பேர் நானே ஒரு 10-15 பசங்களை நான் பார்க்கும்போது சொன்னேன், ஆனால் எனக்கு 31 தானே ஓட்டுன்ற அப்படி, சரிங்களா. அப்போ இன்னொரு அது வரைக்கும் அப்போ அது மாதிரியான செக்மெண்ட்டு. அப்புறம் நீங்கள் வந்து நிறைய இந்த மாநாட்டுக்கெல்லாம் வரவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க, கேரளா, ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது, சரிங்களா. இப்போ இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து இலங்கையிலேயே பெரிய ரசிகர்கள் கூட்டம் உண்டு, லண்டனில் டயாஸ்போரான்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அவங்களுக்குலாம் ஓட்டு கிடையாது, சரிங்களா. முதல்ல இதெல்லாம் நம்ம ரொம்ப நடைமுறையாக ப்ராக்டிக்கலாக சிந்திக்கணும். வெளிநாட்டிலேருந்து பல்வேறு விஜய்க்கு ஆதரவு அப்படின்னா அந்தந்த இடத்துல ஆதரவு தெரிவிக்க முடியும், அவங்க ஓட்டு போட முடியாது. ஒன்றும் இல்லை சார், அவர் அந்த போட்ட ஒரு ஷார்ட்ஸ் வந்து
அதாவது 1 மில்லியன் போயிடுச்சு அப்படின்றதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். இல்ல அதுவே நீங்க வந்து இதுவே இவ்வளவு views இல்ல போயிடுச்சு. அதுவே வந்து செய்தியில வந்துருச்சு. ஆமா, ஸ்கேம் நடந்துருக்கு ஆமா அது வந்து அப்படின்ற நீங்க மாதிரி. வந்து பெய்டுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அது. ஸோ அதுவும் இப்போ அது அப்படிலாம் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது. அப்போ இது எப்படி வாக்குகளா மாறும்? விஜய் ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்கலாங்க, அவங்களாம் ஓட்டு போட முடியாது தமிழ்நாட்டில் வந்துட்டு. கண்டிப்பா. புரிஞ்சுங்களா? அவங்களாம் வாக்காளர் அடையாள அட்டை வேணும், கள்ள ஓட்டெல்லாம் வந்து போட முடியாது. அப்போ நீங்க இப்படி இதுதான் ஒரு அளவு. அப்போ இன்னும் நல்லா இதே வேலையில் இன்னொன்று யோசிக்கணும். அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க. சூர்யா ரசிகர்கள் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்காங்கல்ல. இவருக்கு எப்படி வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்காங்கல்ல. அவன் எதிர்த்து ஓட்டு போடுவான்ல, நிச்சயமா. இல்லை இவருக்கு ஓட்டு போடாமல் விடுவான்ல. அப்போ இதெல்லாம் அவருக்கு பாதிப்பு தானே. அப்போ இவர் தன்னுடைய ஒரு சின்ன ரசிகர் கூட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு, இல்லை பெரிய ரசிகர் கூட்டம்னு வச்சுக்கலாம், சின்ன ரசிகர் கூட்டம்னு தவறாக சொல்லிட்டு வச்சுக்கலாம், பெரிய ரசிகர் கூட்டம். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு, அந்த வாக்குகள் எப்படி வந்து விழும் அப்படிங்கிறத கணக்கு இருக்குது. இதுதான் நடைமுறை, இது யதார்த்த அரசியல். இதை புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் வந்து இருக்கிற கோடிக்கரை இப்போ வந்து ரஜினிகாந்த் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இல்ல இப்போ இந்த சுற்றுப்பயணம், அங்க போய் அவர் பேசக்கூடிய அந்த அரசியல் விஷயம் அப்படின்னு இந்த களம் சற்று மாறுவதற்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? மாறும். எப்படி மாறும்னா, உங்களுக்கு வந்து பொதுவாக நீங்கள் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு சினிமா கலைஞரை, ஹீரோவை நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் மக்களுக்கு இருக்குங்க. நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துருக்கிறேன். நான்லாம் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறேன். அதுவும் மாலை இரவு 7 மணிக்கு வருவாரும்பாங்க. அவர் வந்து அடுத்த நாள் இரவு வருவார். புரியுதுங்களா? அது வரைக்கும் கூட்டம் கலையாமல் உட்காந்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. சில ஜெயலலிதா அவர்கள் வந்த போதும் சரி, இரவு வரது வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்தார். விடிய பனி கொட்ட அமர்ந்துருந்தாங்க. அது வேறு அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு என்னன்னா அதெல்லாம் பெரிய அதிசயம். ஒரு சினிமாக்காரரை பார்க்குறது அப்படிங்கிறது அதிசயம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் வந்ததுனால நிறைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்தவர்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து அவங்க அரசியல் மயப்படுத்தினாங்க. அவங்க ஏன் இருந்தாங்கன்னா, எம்ஜிஆர் வந்தாருன்னு எங்களுக்கு நல்லது செய்வார்ப்பா, ஜெயலலிதா வந்தா நல்லது செய்வார்ப்பா, கலைஞர் வந்தாரு நல்லது செய்வார்ப்பாருன்னு மக்கள் காத்திருந்தாங்க. அந்த கூட்டம் அரசியல் செய்தாங்கல்ல, அவங்க அந்த அரசியல் மயப்படுத்தினாங்க. அவங்க நாங்க என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது பிரச்சனைப்பா, உனக்கு இப்படிலாம் துரோகம் நடக்குது சொல்லி கொடுத்தாங்க. நீ எந்த கற்றல், இவர் ரசிகர்கள் கூட்டத்துக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கலையே. நீ அவங்களாம் பொது அண்ணா கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் மக்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தாங்க. விஜய் வந்து தன்னுடைய இன்னும் ரசிகர் கூட்டத்துக்கு அரசியல் கற்றுக் கொடுக்காம இருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய பாதக அம்சங்களாக பார்க்குறோம். சாதக அம்சம் அவருக்கு இருக்கக்கூடிய முகம், அந்த ஃபேஸ் வேல்யூ, ரசிகர்கள் கூட்டம், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அவருக்கான வரவேற்பு, இதெல்லாம் பாசிட்டிவானது. இது மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம தேர்தலில் வந்து முதலமைச்சர் ஆயிரலாம், கனவு நனவாயிரம் அப்படின்னு சொல்கிறது வந்து சிறுபிள்ளைத்தனமாக தான் நான் பார்க்குறேன். நான் கண்டிப்பாக சார், விஜயின் சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அது என்னென்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.